புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் வெயிலுக்காக தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்ட நிலையில் வானம் மேகமூட்டம் ஏற்பட்டு மழை வருவது போல் இருந்ததால் குளிர்ச்சியான பானங்கள் வழங்குவதற்கு பதிலாக டீ, முட்டை போண்டா, சமோசாவை தயார் செய்து மக்களுக்கு வழங்கினர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாக்கியராஜ் இணைகிறார். வணக்கம் பாக்கியராஜ், மேலும் விவரம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க நிர்வாகிகள் தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என அதிமுக தலைமை அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் புதுக்கோட்டை நகர்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், குளிர்பானம், பழங்கள் உள்ளிட்ட வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கனமழை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதனால் நீர்மோர் பந்தல்கள் பொதுமக்கள் அதிகம் செல்லாத நிலையில் பொதுமக்களின் தேவையை அறிந்து அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் திடீரென தேநீர் பந்தலாக மாறியுள்ளது. இது மட்டுமின்றி தண்ணீர் பந்தலில் குளிர்பானம், பழங்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அதிமுக தண்ணீர் பந்தலில் சமோசா, முட்டை போண்டா உள்ளிட்டவற்றை தெற்கு நகர செயலாளர் எஸ்.ஏ. சேட் என்கிற அப்துல் ரஹ்மான் பொதுமக்களுக்கு வழங்கினார். பொதுமக்களும் ஆர்வத்தோடு தேநீர் அருந்தி சமோசா, முட்டை போண்டா உள்ளிட்டவற்றை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். அதிமுக இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.